இப்ப யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. டாக்டர், எப்படி மறைய வச்சேன் பாத்தியா? மறைய வைக்கலையா, குறைய வச்சுட்ட. உன் கண்டுபிடிப்பை டெஸ்ட் பண்ண என்ன எலியாக்கிட்டியடா. இவ்வளவு தூரம் துரத்துது. சின்னதாய் இந்த உலகத்தை சுத்தி பார்க்கறதும் நல்லா தான் இருக்கு. என்னோட இன்னொரு கண்டுபிடிப்பை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. டெஸ்ட் பண்ணலாமா? வெளியே போனாலும் எப்படி போலீஸ் பிடிக்கும். என்னோட இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கு. இன்னொரு கண்டுபிடிப்பா? வா அதை டெஸ்ட் பண்ணுவோம். a + b - a². இங்க வெளியாட்களுக்கு அனுமதி இல்ல. இங்க வரேன். பெரிய மன்னாரன் கம்பெனி. என்னோட லிட்டில் ஜான் கண்டுபிடிப்பு சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பிக் டாடி. 1 hour later. 2 மணி நேரமா நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். உள்ள போய் என்னதான் பண்றேன்? போய் இவ்வளவு நேரம் ஆகுது. பேசாட்டுக்கு தட்டிட்டு உள்ள போயிடுவோமா? சேச்சே, ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பேன். என்ன பாக்குறீங்க? அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க. ஒருத்தனை வெளியிலேயே உட்கார வச்சிருக்கமே, இருக்குமா இல்லையான்னு கூட எட்டி பாக்குறானா பாரு. யோ, ரொம்ப இருமலா இருக்கு, தண்ணியாவது கொஞ்சம் குடியா. அப்படியே உள்ள வந்து இருமல் மருந்து இருக்கும் பாரு, அதை எடுத்து குடி. ஓ, இதான் இந்த ஆளோட ரூமா இருக்குமோ? எங்க இங்கேயோ இருமல் மருந்து இருக்குன்னு சொன்ன, காணோம். இந்த இருக்கு இருமல் மருந்து. இதை குடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். என்ன வயிறு ஒரு மாதிரி இருக்கு. இதுவும் அன்சக்சஸ் ஆயிடுச்சு. இதை சக்சஸ் ஆக வைக்க ஏதோ ஒன்று குறையுது. அதை கண்டுபிடிக்கிறேன். ப்ரோ, அந்த கண்டுபிடிப்பு அன்சக்சஸ் ஆயிடுச்சு. இவன் இங்கே போனா சரி, நமக்கு இனிமே தேவையில்லை. அதான் நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அன்சக்சஸ் ஆயிடுச்சு. யோ சயின்டிஸ்ட், கீழே குமிஞ்சு பாரியா. இப்போ கூட அவன் எங்க இருந்த என்னை கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்குது. எல்லாம் நினைவுகள். அடே, உண்மையிலே நான் இங்கதான்டா இருக்கேன். டே, கீழே படுறா. இங்க இருந்து கத்துனா அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா அவன் காதுகிட்ட போய் கத்துனாதான் அவனுக்கு கேட்கும். இந்த வரேன். ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம். ஆனா என்னன்னு தான் சரியா தெரியலையே. உயரமான இடத்துக்கு வந்தாச்சு. என்னவா இருக்கும்? இப்படியே இங்க இருந்து தவி அவன் காதுகிட்ட போயிடுவான். ஒருவேளை கொசு வந்து முழுங்கிட்டோமோ? என்ன இடம் இது? வித்தியாசமா இருக்கு. என்னது, ஹார்ட்டா? அப்ப நம்ம இவன் உடம்புக்குள்ள வந்துட்டோமா? பாட்டி இப்ப ஹாய் ஆண்டி. ஓ, அப்ப இதான் ஹார்ட். எங்க தொட்டு பார்ப்போம். என்ன நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்கு? நல்லா பஞ்சு மாதிரி இருக்கே. என்ன ரொம்ப வலிக்குது? ஒருவேளை ஹார்ட் அட்டாக் ஆகுது இருக்குமோ? அதை ஆன்டிபாக்கையில வரணும். இவ்வளவு நாள் நம்ம பண்ண தப்பெல்லாம் கடவுள் பார்த்துருப்பாரு. அதுக்கு தான் தண்டனை கொடுக்குறாரோ? போதும், இதுக்கு மேல பண்ணா செத்தாலும் செத்துருவேன். இப்போதான் போன உசுரே வந்த மாதிரி இருக்கு. நமக்கு ஆயுஸ் கெட்டின்னு நினைக்கிறேன். புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு அத்தனும் சொல்லியிருக்காங்க. என்ன இவ்வளவு புகை மூட்டமா இருக்கு? ஒருவேளை செத்து எதுவும் சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? எவ்வளோ சுகமா இருக்கு. என்ன பீடி வாடை அடிக்குது? ஓ, அப்ப இதான் நுரையீரலா? பீடியாடா குடிக்கிற? இருடா வரேன். என்ன நுரையீரல் வலிக்கிற மாதிரி இருக்கு? ஒருவேளை இந்த பீடி பிடிக்கிற நாளையா தான் இருக்குமோ? இத்தோட இதை நிறுத்தணும். இனிமே பீடி குடிப்ப? இது என்ன பகுதியா இருக்கும்? செக் பண்ணி பார்ப்போம். வயிறு வலிக்குது, ரொம்ப வயிறு வலிக்குது. என்னால முடியல. ஓ, இதான் வயிறு பகுதியா?
கண்டையும் தின்னு வச்சிருக்கானே. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். காலையில் போனா இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை போலீஸ்ட்ட மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். போலீஸ்ட்ட மாட்டிட்டு என்ன கஷ்டப்படுறானோ. சரி, அவனை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். காலையிலேருந்து ஒரே டிப்ரெஷனாக தான் இருக்குது. பாட்டையாவது கேட்போம். என்ன தலை வலிக்குது, என்ன தலைவலி நின்றுச்சு. என்ன பாட்டு நின்றுச்சு? என்ன டிப்ரெஷன் ஆகுன்னு பாட்டு கேட்க போனா மண்டைக்குள்ள எவனோ தையத்தக்கான் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு. எனக்கு பாட்டு வேணாம், ஒன்றும் வேணாம். பாட்டை நிப்பாட்டிட்டான் போல. காலிலேருந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை. கொஞ்ச நேரம் கண்ண முடியாது தூங்கும். கனவுலையாவது நயன்தாரா வந்து நல்லது நடக்கணும். இது என்ன பகுதி? ஓ, இதான் காது பகுதியா? யோ சயின்டிஸ்டே, யோ சயின்டிஸ்டே, இதுவும் கேட்கலையா? யோ சயின்டிஸ்டே. டேய், என்ன ஆளை காணோம், சவுண்டு மட்டும் வருது. ஒருவேளை செத்து ஆவி ஆயிட்டானோ? டேய், எங்க இருக்கேன்னு சொல்றா, பயமா இருக்கு. கேட்டுருச்சு. யோ, நான் உனக்குள்ளதான் இருக்கேன். அப்ப ஆவியாயி எனக்குள்ள பூந்துட்டியா? அட யோ, நான் ஆவியா எல்லாம் உனக்குள்ள வரலையா? அந்த டேபிள்ல வச்சிருந்த இரும மருந்தை குடிச்சேன், குட்டி ஆயிட்டேயா. அப்ப அந்த டேபிள்ல வச்ச மருந்தை குடிச்சியா? ஆமா. அட பாவி, அது இரும மருந்து இல்லடா, ஏற்கனவே உன்னைய குட்டியாக வச்சல அந்த மருந்து. யோ யோ யோ, அதெல்லாம் எனக்கு தெரியுதியா. உன் உடம்புக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியல, என்னை எப்படியா பெருசாக்கி விடியா? டேய், உன்னை நான் என் உடம்புல வச்சு பெருசாக்கினா நான் வெடிச்சு செத்துருவேன்டா. முதல்ல நான் என் உடம்புலேருந்து உன்னை வெளியே வர வைக்கணும். என் உடம்பு பகுதியில் நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு. நானா? நான் இப்போ காது பகுதியில் இருக்கேன். காது கிட்டயா? டேய் செல்லம், அப்படியே எப்படியாவது டிராவல் பண்ணி என் மூக்கு கிட்ட வந்துடுறா. சரி சரி. மூக்கா அந்த இருக்கு. யோ சயின்டிஸ்ட், இப்போ நான் உன் மூக்கு பகுதிக்கிட்ட வந்துட்டேன். வந்துட்டியா? அப்படியே எப்படியாவது என் மூக்கை மட்டும் கூசி விடுறா. என்ன இங்கே வந்து இதை பண்ண சொல்கிறேன்? சரி பண்ணுவோம். டேய் கரும பிடிச்சவனே, ஏன்னா கூசி விட சொன்னா குசி விடுற. இங்க எவனாவது வெளில உட்காந்து விட்டாலே தாங்க முடியாது. இவன் மூக்குக்குள்ள ஏறி உட்காந்துல விடுறான். கரும. யோ, சொல்றத ஒழுங்கா சொல்லி தலையா. கூசி விடணுமா? டேய், நீ எப்பறம் ஏன் உடம்புக்குள்ள போன? யோ, நான் குட்டியானதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், உனக்கு கேட்கவே இல்லையா? அதுக்கப்புறம் தான் உயரமான இடத்துல இருந்து உன்கிட்ட காதுகிட்ட ஜம்ப் பண்ணி உன்கிட்ட சொல்லலாம் பார்த்து குதிச்சேன். அதுக்குள்ள நீ வாயை திறந்துட்ட, உன் வாய்க்குள்ள நான் போயிட்டேன்யா. அப்ப காலைல நான் முழுங்கினது கொசு இல்லையா? நீ தானா? அப்ப காலையிலேருந்து என் உடம்புக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமும் நீ தான். அட ஆமாடா, முதல்ல என்னை பெருசாக்கி விட்றா. சரி, வா வா வா. ரொம்ப நன்றி சயின்டிஸ்ட். என்ன அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது? காலைல அந்த ரூமுக்குள்ள தான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சேன். ஆனா அது அன்சக்சஸ் ஆயிடுச்சு.